சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 18:35 வசனத்துடைய முதல் பகுதி பாருங்க. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஆமேன். தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய வலதுகரம் தான் அவரை தாங்குகிறது என்பதை தெளிவாக இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். நம்மளை கூட யார் தாங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தான் தாங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வலது கரத்தினால் என்ன செய்கிறாராம், நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறார். ஆமேன். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகந்தரம் தடுக்கி விழுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை நாம் நடக்கும்போது கூட கர்த்தருடைய கரம் தான் என்ன செய்திருக்கிறது, நம்மை தடுக்கி விழாதபடிக்கு, நாம் தப்புவிக்கப்படும்படிக்கு அநேக சூழ்நிலைகளில் நம்மளை தாங்கி நடத்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆமேன். இன்னும் நம்ம அவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிறோமானால் அது உண்மையிலேயே நம்முடைய பலனால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினால் நாம் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வலதுகரமானது நம்மளை தாங்கி தப்புவித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அவர் வலதுகரத்தினால் நம்மளை இறுக பிடித்திருக்கிறதுனால தான் அநேக சூழ்நிலைகளை நாம் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த ஒரு இடத்துலையும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, தடுக்கி விழுகாதபடிக்கு தேவனுடைய வலதுகரமானது நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. நம்மளை தாங்கி தாங்கி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமேன். அதனால் பாருங்க, தாங்கி நடத்துகிற அவருடைய வலதுகரத்தை நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும். ஆமேன். அப்போ அவரை சார்ந்து அப்படி வாழுகிற வாழ்க்கையில் தான் நம்ம என்ன செய்ய முடியாது, விழுந்து போய் விடாமல் என்ன செய்வோம், கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்போம். ஆமேன். அவருடைய வலதுகரம் ஒரு பக்கம் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. நாமும் என்ன செய்ய வேண்டும், அவருடைய கரத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அவரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. அவர் பாருங்க, ஒரு நிமிஷம் கூட விடாம அவருடைய வலது கரத்தினால் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். அப்படி தாங்கி கொண்டிருக்கிற அந்த கரத்தை நாம் விடாமல் பிடித்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் நம்ம விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். அதே உணர்வு நம்மளுக்கும் இருக்கணும். நம்ம ஒரு நாள் ஆண்டவரை விட்டு போய்விடக்கூடாது, ஆண்டவரை விட்டு விலகிடக்கூடாது, ஆண்டவரையே சார்ந்து ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடோட நம்மளும் கூட அவருடைய கரத்தை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை நாம் வாழுவோமானால், அப்படி ஒரு சரண்டர் பண்ண ஒரு வாழ்க்கை, அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அவரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழுவோமானால் நிச்சயமாக இறுதி வரை அவருடைய வலதுகரமானது நம்மை தாங்கி ஏந்தி வழிநடத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஆமேன். அதனால் அவருடைய வலதுகரம் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது, நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கரத்தை நாமும் உறுதியாய் பற்றி கொண்டு நாம் தடுக்கி விழாமல், விழுந்து போய் விடாமல், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபைகளையும் கர்த்தரையும் சார்ந்து வாழுகிற வாழ்க்கையை நாம் வாழ நாம் அர்ப்பணிப்போம். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வலதுகரம் எங்களை தாங்கி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. அநேக சூழ்நிலைகளில் உம்முடைய வலதுகரம் எங்களை தப்புவித்து எங்களை தொடர்ந்து தாங்கி வழிநடத்தி வருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் அப்படிப்பட்ட கரத்தை, அப்படிப்பட்ட உம்மை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயத்தோடு முடிக்க உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.